Hello viewers, welcome to Landry Max. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் கூடிய எக்ஸசைஸ் 1.4 நோட 5th ரோமன் பார்க்க போகிறோமா. ஸோ லெட் us see 5th ரோமன்மா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதாவது இப்போ கீழே கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸ்க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ யூஸிங் ஃபேக்டரைசேஷன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், லாங் டிவிஷன் மெத்தட்னு 2 மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதில் அவங்க எந்த மெத்தட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த மெத்தடில் தான் நீங்கள் ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் மாற்றி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு அலர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னால் நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் போடக்கூடாது, லாங் டிவிஷன் மெத்தட்னால் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடக்கூடாது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 144 ஒரு சிலருக்கு மேபி இது நல்லா ஸ்கொயர் நம்பர்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு இது 12 ஸ்கொயர், 256 வந்து 16 ஸ்கொயர் அப்படின்றதெல்லாம் 25 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சிருந்தாலே மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் டைரக்ட் ஆன்சர்ஸ் எழுதக்கூடாது, ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் அங்கே டாப்பிக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் 144 யூனிட் பிளேஸ் 4 ஈவன் நம்பரில் இருக்கிறதுனால நம்ம 2ல் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஆல்ரெடி டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நம்ம நிறையவே சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக சம்மர் சால்வ் பண்ணது தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் ஃபேக்டரைசேஷன் சால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்கொயர் ரூட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. 144ல் தட் இஸ் 14ல் 2 7 டைம்ஸ், தென் 4ல் 2 டைம்ஸ் வருங்களா. தென் அகைன் 2ல் முடியறதுனால மறுபடியும் 2லே ஸ்டார்ட் பண்ணலாம். 7ல் 3 டைம்ஸ் அண்ட் 1 ரிமைண்டர் வரும். ஸோ அப்போ இது 12ஆக மாறும். அப்போ இது 6 டைம்ஸ். தென் அகைன் 6ல் முடியறதுனால 2 டேபிள்ஸ்லேயே பண்ணலாம். 1 டைம்ஸ் ரிமைண்டர் 1. ஸோ 16ல் பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ். ஸோ அகைன் 8ல் முடியறதுனால 2 டேபிள்ஸ்லேயே பண்ணலாம். ஃபர்தராக 2 9s are 18. தென் 3 3s are 9. ஓகேங்களா? எப்போ ப்ரைம் நம்பர் வருதோ அதோட இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப் கம்பல்சரி கிடையாது. தட் இஸ் லாஸ்ட் ஸ்டெப் 1 வர வரைக்கும் போடணுன்றது கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைடில் இருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பவர் ஃபார்மில் இப்போ அந்த 144 எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பவர் ஃபார்மில் நம்மளால் 2 to the power something 3 to the power something என்ன வருதுன்றதை கரெக்டாக எழுத முடியும். ஸோ 1 2 3 4 2 4 டைம்ஸ் வந்திருக்கு, 3 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ இதை பவர் ஃபார்மில் எழுதலாம். ஸோ எப்படி எழுதுவோம்? தட் இஸ் 144 is equal to 144 இப்போ நம்ம பவர் ஃபார்மில் எழுதுகிறோம். தட் இஸ் 2 power 4 into 3 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 144க்கு ரூட் கண்டுபிடிக்க போகிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம 2 சைடும் ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த சைடும் நம்ம ரூட் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் நம்பராக இருந்ததுன்னா பவர் கண்டிப்பாக ஈவன் நம்பரில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட பாருங்கள் 4 and 2ன்னு வந்திருக்கு. 4ம் 2ம் ஈவன் நம்பர்ஸ் தான். ரைட்டுங்களா? ஏன் அது மாதிரி ஈவன் நம்பர்ஸில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவரை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2ஆல் டிவைட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே ஈவன் நம்பர் இருந்ததுனா தான் அதை 2ஆல் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 இருக்குது, நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே 2 இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இதுவே ஆட் நம்பரில் இருந்ததுன்னா 1 3 5 அப்படிலாம் இருந்ததுன்னா பவரை 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் பாயிண்டில் வரும்லாம் நமக்கு அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 இருக்குன்னா நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 1.5 எழுதுகிறேன் அப்படின்னா 2 power 1.5 வேல்யூ என்னன்றதே அன்டிஃபைன். அதை நம்மளால் சொல்லவே முடியாது. சரிங்களா? ஸோ அதனால தான் எப்போவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்னோட பவர் வந்து ஈவன் பவர்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 4 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 2ஆல் டிவைட் பண்ணும்போது சேம் நம்பரால் டிவைட் ஆகும்போது கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ 2 ஸ்கொயர் இஸ் 4 அண்ட் 3 to the power 1 is again 3. ஸோ 4 3s are 12. இதுதான் நீங்கள் டேரெக்டாக போட்டிருந்தீங்கனாலும் இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. பட் அதை நீங்கள் 1 மார்க்குக்கு யூஸ் பண்ணலாமே வழியாக இது மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா கம்பல்சரி நீங்கள் அந்த மெத்தடில் தான் போடணும். இதை தான் நான் டாபிக்
மென்ஷன் பண்ணும்போதே உங்களுக்கு சொன்னது. ஓகேங்களா? அதே மாதிரி 256 ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 16ஓட ஸ்கொயர். அதுவும் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இதையும் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் ரிசால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 256 இப்போ நம்ம 6ல் முடியறதுனால 2ல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 டேபிள்ஸில் 1 டைம்ஸ், 5ல் 2 டைம்ஸ், ரிமைண்டர் 1, அப்போ 16 மாறும். ஸோ 8 டைம்ஸ். அகைன் 8ல் முடியறதுனால ஸோ அடுத்த ஸ்டெப்பும் 2லே பண்ணுங்கள். 6 டைம்ஸ் அண்ட் 8ல் 4 டைம்ஸ். தென் மறுபடியும் 4ல் முடியறதுனால அகைன் 2லே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 3s are 6, 2 2s are 4. தென் அகைன் 2ல் முடியறதுனால அகைன் 2லே ஸ்டார்ட் பண்ணலாம். 1 டைம்ஸ், ரிமைண்டர் 1, 12ல் 6 டைம்ஸ், மறுபடியும் 2ல் 8 டைம்ஸ், அகைன் 2ல் 4 டைம்ஸ், தென் அகைன் 2 2s are 4. ஸோ இது மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 2 இங்கே இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, இல்லை நான் எடுத்து வெளியே எழுதிட்டு 1 கொண்டு வரேன் அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போது எத்தனை டைம்ஸ் 2 வந்திருக்குன்னு கவனிங்க. கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது 256 எப்படி எழுதலான்னா பவரில் 2 பவர் 8 அப்படின்னு எழுதலாங்களா? அதே மாதிரி இப்போ ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால போத் த சைட் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுறேங்க. அப்போது பவர் வந்து 2ஆல் டிவைட் பண்ணும். தட் இஸ் 8 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4. ஸோ ஃபஸ்ட் சம்மில் உங்களுக்கு நான் ஸ்டெப்ஸோடு போட்டு காட்டினேன். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சம் நீங்கள் அந்த 2ஆல் டிவைட் பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் போடணுன்றது நெசசரி இல்லை. ஜஸ்ட் நீங்கள் மனசில் 2ஆல் டிவைட் பண்ணாலே போதும். ஸோ 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறீங்க. டிவைட் பண்ணும்போது எனக்கு 2 வரும், 4 வரும். தென் 2 power 4. 2 power 4 என்ன அர்த்தம்? 2 is in the product for 4 times. So 2 into 2 into 2 into 2. ஸோ அப்போது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஆர் எல்ஸ் எனக்கு டேரெக்டாக 2 to the power 4நோட வேல்யூ 16 அப்படின்னு தெரியும்னா கூட டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். தட் இஸ் 256நோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா 16 தான், ஸ்கொயர் ரூட் வந்து 16 தான். இருந்தாலும் டேரெக்டாக போடாமல் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம இப்போ ரிசால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ட் சம் வந்து 784. இதே சேம் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போது 784ல் 4ல் முடியறதுனால 2ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 times, then remainder 1, so 18ல் 9 times, again 4ல் 2 times, then again 2ல் முடியறதுனால 2 டேபிள்ஸ்லேயே பண்ணுறேன். 3ல் 1 times, remainder 1, 19ல் 9 times 18, again remainder 1, 12ல் 6 times, அதே மாதிரி மறுபடியும் 2ல் 2 9s are 18, 1 remainder, so 16 மாறும். அப்போது 8 times, then again 2லே பண்ணலாம். 4 times, remainder 1, 18 மாறும். அப்போது 9 டைம்ஸ். இப்போது 49 ஆக்சுவலி எதனோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 7ஓட ஸ்கொயர். ஸோ டேரெக்டாக இது நம்ம 7 ப்ரைம் நம்பர், அதனால் 7 டேபிள்ஸில் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வருதுன்னு கவனிங்க. லாஸ்ட் ஸ்டெப் 1 வரைக்கும் போகணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். 7 ப்ரைம் நம்பர், ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ 2 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 2 இஸ் இன் த ப்ராடக்ட் ஃபார் 4 டைம்ஸ் அண்ட் 7 இஸ் இன் த ப்ராடக்ட் ஃபார் 2 டைம்ஸ். இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த நம்பரையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? தட் இஸ் 784 is equal to 2 to the power 4 into 7 square. ஓகே, ஸோ இப்போது ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ நமக்கு half of the பவர் தான் வெளியே வரும். அப்போது 2 to the power 4 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 into 7. பவர் 2 இருக்கிறதுனால 1ன்னு வந்துடும். ஸோ அது மென்ஷன் பண்ணுன்றது கம்பல்சரி இல்லை. 2 ஸ்கொயர்னோட வேல்யூ 2 2s are 4 into 7. ஸோ 4 7s are 28. அப்போது 784 எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 28ஓட ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 3 சம்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இதுவே வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தட் நம்ம அதை இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 சம்ஸை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.